இந்த நடிகர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்போது அவரது பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆறுதல் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அஞ்சலி செலுத்தியதுடன் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மகன்கள் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் உள்ளிட்டோருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறைந்த விஜயகாந்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து நேரில் அஞ்சலி செலுத்தி விஜயகாந்த் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்று காலையில் இருந்தே தீவுத்திடலில் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது விஜயகாந்திற்கு தமிழக மக்கள் அவர் மீது வைத்துள்ள அன்பு, மரியாதை மற்றும் அவருக்கு இருந்த செல்வாக்கு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் தீவுத்திடலில் கூடியுள்ள அந்த கூட்டம் அதை காண்பிக்கிறது. சரியாக 1 மணி அளவில் இங்கிருந்து இன்னும் ஒரு 40 நிமிடத்தில் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு அந்த இறுதி ஊர்வலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது விஜயகாந்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் உடன் சென்று விஜயகாந்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தி விஜயகாந்த் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர்.